ஹாய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காடையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வந்தாச்சுங்க. ஏன்னா உள்ளெல்லாம் குடல்லாம் லைட்டாக ஒட்டிட்டு இருக்கும். நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தால் அப்படியே சமைக்க முடியாதுங்க. அதனால் நம்ம ஒரு டைம் மோட்டர் தண்ணியிலேருந்து வாஷ் பண்ணிட்டோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கீரல் போட்டு தாங்க மசாலா இறங்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே போட்டோம்னா மசாலா இறங்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கீரல் போடுறோங்க. உடம்புல எங்கெங்கெல்லாம் நமக்கு கீரல் போட முடியுமோ அங்கெல்லாம் கீரல் போட்டு மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்க. மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் தாங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காடையில் தடவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம கீழே போட்ட இடத்துலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விரல விட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லா உள்ளே இறங்குங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி நமக்கு சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆகும். உள்ளே இறங்காமல் இருந்ததுன்னா உங்களுக்கு லைட்டாக டேஸ்ட் கிடைக்காதுங்க. மேலே மட்டும்தான் டேஸ்ட் ஆக மாதிரி இருக்கும். உள்ளே சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆகுதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா 4 கடைக்கும் அப்ளை பண்ணி முடிச்சாச்சுங்க. பாருங்கள், பார்த்துட்ருப்பீங்க. அந்த ஷார்ட் தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஏன்னா காடை கொஞ்ச நேரம் ஊடுறதுக்குள்ளே நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றினா தாங்க எனக்கு கொஞ்சம் சூடு ஏற்றினா நல்லா போட்டு நல்லா பொழிஞ்சு சூப்பராக இருக்குங்க. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே அடுப்பு பற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீம் பேஸ் கடலை இல்லைங்க, நம்ம வந்து ஓனாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோங்க ட்ரீம் பேஸ் ஆயில். அதுவும் பார்த்திங்கன்னா நாட்டு கடலை மட்டும் தாங்க பயன்படுத்துவோம். நம்ம மற்ற எந்த கடலையும் பயன்படுத்த மாட்டோம். ஆயில் நல்லா இருக்குங்க. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஊற்றும் போதே அவ்வளோ ஸ்மெல்லுங்க. நீங்கள் உண்மையாக வாங்கி ஊற்றி ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மறக்காமல் நம்ம எண்ணெய் ஆர்டர் பண்ணுறது 637478 6167 என்ற எண்ணெய் கால் பண்ணுங்கள். அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லேஸ் நல்லா ஒட்டணுன்றதுக்காக வந்து முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி டிப் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நல்லா பீட் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லேஸ் நல்லா பிரித்து கொட்டியாச்சுங்க. ஏன்னா லேஸ் மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் க்ரன்ச்சியாக இருக்குங்க. நம்ம சாதாரணமாக சாப்பிட்றதுக்கும் லேஸ் வந்து நம்ம இன்னும் எண்ணெயில் போட்டு நல்லா முறமுறை தன்மையாகி அந்த லேஸோட டேங்கினஸ் இருக்குது பாருங்கள், அந்த புளிப்புனஸ் நல்லா வந்து அந்த உங்களுக்கு தெரியுங்க. அதனால தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காடையை வந்து நல்லா முட்டையில் டிப் பண்ணிடுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக எக்கில் டிப் பண்ணால் தான் நல்லா உங்களுக்கு அந்த லேஸ் வந்து ஒட்டுங்க. நல்லா டிப் பண்ணி நல்லா கொஞ்சம் லேஸ் நல்லா பரட்டி போட்டிங்கன்னா லேஸ் ஒட்டிக்குங்க. ஒட்டின பார்த்து நம்ம அப்படியே எண்ணெயில் தூக்கி போட்டுடலாங்க. பாருங்கள், எண்ணெயில் தூக்கி போடுறோம். எண்ணெய் அவ்வளோ ஸ்மெல்லுங்க. உங்களுக்கு ஹீட் ஏற அவ்வளோ வாசனை அடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. மறுபடியும் இன்னொரு காடையும் நல்லா டிப் பண்ணி போட ஆரம்பிச்சு. மேலும் இந்த மாதிரி புதுசான வீடியோ நம்ம வந்து சமைச்சு போட்டுகிட்டே இருக்கோங்க. பார்த்தீங்கன்னா கல்லில் சமைக்கிறோம். அதில் கோழி வறுவல், மீன் வறுவல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கல்லில் மட்டுமே பேஸாக வச்சு பண்ணிகிட்ருங்க. புதுசாக வந்தவங்க வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே பெல் ஐக்கானில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். மேலும் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், நல்லா பரட்டி போடுறோங்க. மேலும் வேக ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம பரட்டி போடுறோம். ஏன்னா ஒரே பக்கமாக இருந்தால் கொஞ்சம் கீழே தீஞ்ச மாதிரி எடுங்க. எல்லாம் ரெண்டு காடையும் ஃபுல்லாக பரட்டி போடாதீங்க. பரட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருச்சு பாருங்கள். தெரிஞ்சு அந்த சிப்ஸ் வந்து க்ரன்ச்சினஸ் தெரிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நல்லா ஃபுல்லாக க்ரன்ச்சியாக இருக்குங்க. மறுபடியும் இன்னும் 2 காரம் வந்து பாருங்கள். அதையும் நல்லா அந்தமாதிரி முட்டையில் டிப் பண்ணி நல்லா லேஸில் டிப் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. பொண்ணு வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சுங்களா எவ்வளோ அந்த ராவாக வெந்திருக்கு பாருங்கள். கலரே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வெந்துருச்சுங்க. பார்க்குறப்ப நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாதுங்க நம்மளால். அவ்வளோ பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராங்க. கடிச்சா அவ்வளோ க்ரன்ச்சிங்க. அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து அப்படி இருக்குங்க. நம்ம ஆயில் வச்சு பயன்படுத்தி செஞ்சனால மேலும் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.